ஹாய் வெல்கம் ஆல். 2026 வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக நம்ம வந்து மேக்ஸ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸ் சிலபஸ் இருக்குல்ல, அந்த மேக்ஸ் சிலபஸில் இருக்கிற ஒரு டாப்பிக்கும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் காமனான சிலபஸ் தான். ஸோ 15 கொஷின் வந்து ஆப்டிடியூட் கேட்பாங்க, 10 வந்து ரீசனிங் கேட்பாங்க. இதில் ஆப்டிடியூடில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சுருக்குக. ஸோ நம்மளும் வந்து இந்த டாப்பிக்கை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த சுருக்குக டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேருந்தெல்லாம் கொஷின்ஸ் எடுப்பாங்க அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 6 to 10th ஸ்கூல் புக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்எஸ் அகர்வாலில் இப்போ ரீசெண்டாக வந்து கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து முந்தைய ஆண்டு கேள்விகள். ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, இப்போ சுருக்குக அப்படின்ற டாபிக் பார்க்கும்போது இந்த மூணுத்துலேருந்தும் எடுத்து அதை டைப்பாக செப்பரேட் பண்ணி ஒரு டைப்பாக வந்து நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து எல்லா மாடலும் ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சுருக்குக. சுருக்குகளை நம்ம பார்க்க போகிறது டைப் 1. டைப் 1 வந்து வி போர்ட் மாஸ். ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்குறேன், அதாவது 3 + 2 × 5. அதே கொஷின் தான் 3 + 2 × 5. இங்கே வந்து பார். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் கொஷினை ஒருத்தர் எப்படி ஆன்சர் பண்ணுறாருனா, 3 + 2 என்னது 5, அதுக்கடுத்து 5 × 5 என்னது 25ன்னு ஆன்சர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு இன்னொருத்தர் வந்து இதே கொஷின் எப்படி பண்ணுறாருனா, 5 × 2 வந்து 10, அதுக்கு அடுத்து 10 + 3 வந்து 13ன்னு பண்ணுறாரு. ஸோ இப்போ இது ரெண்டில் வந்து எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்ட், இது வந்து தப்பு. ஸோ இது ஏன் கரெக்ட், இது ஏன் தப்புன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு தான் இந்த போர்ட் மாஸ் ரூல் வந்து உங்களுக்கு தெரியணும். போர்ட் மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு கேல்குலேஷன் பண்ணணும். இந்த போர்ட் மாஸில் ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து இந்த டி, அதுக்கு அடுத்தது தான். ஸோ டி வந்து வகுத்தல் டிவிஷன், எம் வந்து மல்டிப்ளிகேஷன், ஏ வந்து அடிஷன், எஸ் வந்து சப்ட்ராக்ஷன். இப்போ இந்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து தான் வந்து இங்கே அடிஷன் இருக்குது போர்ட் மாஸில். அதனால தான் வந்து 2 × 5 வந்து 10ன்னு முடிச்சுட்டு அதுக்கடுத்து 10 + 3 13ன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். பட் ஃபஸ்ட் ஒனில் ஃபஸ்ட்டு அடிஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்படி வந்து பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ போர்ட் மாஸில் இது வந்து இம்பார்ட்டன்ட் ரூல். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து விண்குலும்னு இருக்குது பாருங்கள். விண்குலும்னா ஒன்றுமே இல்லை, பார். இப்போ இங்கே தேர்ட் ஒன் பாருங்களேன், 3 + 2 இதுக்கு மேலே மட்டும் பார் இருக்குது × 5. ஸோ நமக்கு போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு வி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் பி, ஓ, டி அந்த மாதிரி ஆர்டரில் வரணும். இந்த இடத்துல வந்து பார் இருக்கிறனால ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அப்போ 3 + 2 என்னது 5, நெக்ஸ்ட்டு × 5, 5 × 5 என்னது 25. இது வந்து கரெக்டு. இப்போ ஃபஸ்ட் ஒனுக்கும் இந்த தேர்ட் ஒனுக்கும் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார் இருக்கிறனால ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அதனால் இது வந்து கரெக்டு. பட் ஃபஸ்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா பார்லாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஆர்டருக்கு வந்துடணும். பார்க்கு இதுதான் மீனிங். பின்னாடி நம்ம கொஷின்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பி வந்து அடைப்புக்குறி பிராக்கெட்டு. பிராக்கெட்டில் 3 வகை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இந்த பிராக்கெட்டை தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த பிராக்கெட், நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து இந்த பிராக்கெட். நெக்ஸ்ட் ஓ அப்படின்றது ஆஃப்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் மீனிங் வந்து மல்டிப்ளிகேஷன் தான். இதை வச்சு பின்னாடி கொஷின் வரும்போது நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். போர்ட் மாஸில் வந்து ரூல் இவ்வளோ தான். பட் வந்து ரூல் முக்கியம் இல்லை, நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து போர்ட் மாஸ் பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே பார்ப்போம். நம்ம ஸ்கூல் புக், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதுக்கப்புறம் ஆர்எஸ் அகர்வாலில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே பார்ப்போம். கிளாஸ் வந்து உங்களுக்கு பேசிக் லெவல்லேருந்து இருக்கும். ஸோ வந்து ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், சுருக்குக. இங்கே வந்து 24 + 2 × 8 ÷ 2 - 1. நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட் ஆஃபுக்கு அடுத்து டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு நமக்கு வரணுமா? இந்த இடத்துல அப்போ நீங்கள் டிவிஷனை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இப்போது x / y இப்படி இருந்ததுன்னா என்ன மீனிங்னா, இந்த எக்ஸை நீங்கள் அப்படியே எழுதிட்டு இந்த டிவிஷனை நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் மாற்றிக்கலாம். டிவிஷன் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே தலைகீழாக மாற்றிடலாம். ஸோ இங்கே ஒய்ன்னு இருக்கிறத நீங்கள் வந்து 1/y மாற்றிக்கலாம். இப்போ x × 1/y இருக்கா, இதை நீங்கள் x × 1 வந்து xன்னு எழுதிக்கலாம், /y எழுதலாமா? ஸோ அப்போ x / y நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம். ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி அப்போ ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ 24 + 2 × 8 ÷ 2 - 1. ஸோ இது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 × 4 வந்து 8. நெக்ஸ்ட்டு நம்ம ரூல் படி மல்டிப்ளிகேஷன். இங்கே 2 × 4 வந்து 8. அப்போது 24 + 8 - 1. ஸோ 24 + 8 வந்து 32, 32 - 1 வந்து 31. ஸோ நம்ம ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 31. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், சுருக்குக. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு பிராக்கெட் இருந்ததுன்னா அதை தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து 180 + 24 வந்து பிராக்கெட்குள்ளே இருக்கா?
ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். 180 + 24 நமக்கு வந்து 204ன்னு வரும். டிவைடட் பை 6 - 10. ஸோ டிவிஷன் இருக்கா, அப்போ நீங்கள் இது இப்படி மாற்றி எழுதிக்கலாமா? போன கொஷினில் தான் நம்ம பார்த்தோம். -10. ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சின்ன சின்ன நம்பர்லேயே கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது 2 × 3 வந்து 6, 2 × 102 தான் வந்து 204. நெக்ஸ்ட் 3 × 1 வந்து 3, 3 × 3 வந்து 9, பேலன்ஸ் வந்து நமக்கு 12 வரும். 3 × 4 வந்து 12. ஸோ 34 - 10 வந்து 24. நம்மளோட ஆன்சர் வந்து அப்போ ஆப்ஷன் டி 24. நெக்ஸ்ட் கொஷின் சுருக்குக. ஸோ இங்கே வந்து 200 டிவைடட் பை 25 × 4 + 12 - 3. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு வந்து டிவிஷனா, அப்போது இங்கே இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? 200 டிவைடட் பை 25ன்னு எழுதலாம். × 4 + 12 - 3. 25 டேபிள்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. 25 × 4 வந்து 100. அப்போ 25 × 8 வந்து 200. ஸோ நமக்கு வந்து 8 × 4 + 12 - 3ன்னு வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். 8 × 4 என்னது? 32. 32 + 12 - 3. 32 + 12 வந்து நமக்கு 44ன்னு வரும். 44 - 3. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 41. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் சுருக்குக. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ் டிவைடட் பை ஒய் டிவைடட் பை இசட். ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? எக்ஸ் × 1/y × 1/zன்னு எழுதிக்கலாமா? இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் டிவைடட் பை ஒய் இசட்ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் எப்படி எழுத முடியும்? இந்த இடத்துல அதை தான் பண்ணியிருக்காங்க. 999 × 99 × 9 × 1/99 × 1/9 × 1/3. 99 99 கேன்சல், 9 9 கேன்சல். 3 × 333 தான் வந்து 999. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதை வந்து நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரூல் இருக்குது, அதை வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல், உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது மைனஸையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான் வரும். அதே மாதிரி ப்ளஸ்ஸையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் ப்ளஸ் தான் வரும். சரிங்களா? ஒரே சைனை நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் வந்து ப்ளஸ்ன்னு வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் மைனஸையும் ப்ளஸ்ஸையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் மைனஸ்னு வரும். இதே நீங்கள் ப்ளஸ்ஸையும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் மைனஸ்ன்னு வரும். ஸோ இந்த ரூல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாருங்களேன், மைனஸையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ்ன்னு வருது. அப்போது மைனஸை நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? மைனஸை ஸ்கொயர் பண்ணுறீங்கன்னா என்ன மீனிங்? மைனஸையும் மல்டிபிள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு ப்ளஸ்ன்னு தானே வரணும். மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ன்னு தான் வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு -12 ஸ்கொயர்னு இருக்குது, -12 ஸ்கொயர்னு இருக்குது. இது ரெண்டுமே வந்து சேம் இல்லை. இந்த இடத்துல வந்து மைனஸ் அப்படியே தான் இருக்குது. 12 மேலே மட்டும்தான் வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 12 மட்டும்தான் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? -7 நீங்கள் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. 12 × 12 வந்து 144. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸை அப்படியே இங்கே இருக்கா, இந்த மைனஸை அப்படியே நீங்கள் இங்கே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நோட் பண்ணிங்கன்னா -12 இருக்குல்ல, இந்த -12 கம்பைன் பண்ணி தான் வந்து இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் 12 ஸ்கொயர் பண்ணும்போது 144 வந்துடும். மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து -144, இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மைனஸை இங்கே உள்ளே வந்து மல்டிபிள் பண்ண போகிறீங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது? -144. ஸோ இப்போ ரெண்டுமே மைனஸ் சிம்பிளில் இருக்கிறனால அந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டு 144 + 144 என்னது? 288. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 288, அதாவது -288. கொஷின் நம்பர் 6. இங்கே வந்து ப்ராக்கெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு வந்து பி தான், ப்ராக்கெட் தான். அப்போ இங்கே ப்ராக்கெட்டை தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த பெரிய ப்ராக்கெட்குள்ளே வந்து இந்த சின்ன ப்ராக்கெட் இருக்கா, ஃபஸ்ட்டு வந்து அப்போ இந்த சின்ன ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிவிடுங்க. 3 × 2 என்னது? 6ன்னு நமக்கு வரும். ஸோ அப்போது 100 + 8 டிவைடட் பை 2 + 6 - 6 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே மைனஸ் இருக்குது, டிவிஷன் இருக்குது. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷனுக்கு அடுத்து தான் நமக்கு வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் வரப்போகுது. ஸோ அப்போது இதை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். 6 டிவைடட் பை 2. ஸோ அப்போது 6 டிவைடட் பை 2 என்னது? 3ன்னு வருமா? ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் 100 + 8
டிவைடட் பை 2 ப்ளஸ் 6 மைனஸ் 3ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே 6 மைனஸ் 3 என்னது நமக்கு 3ன்னு வருமா? ஸோ 100 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் 3. ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் இங்கே இருக்குது. அப்போ இதை தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். 8 டிவைடட் பை 2 என்னது 4. ஸோ 100 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 எல்லாமே அடிஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணிடலாம். 100 ப்ளஸ் 4 104 ப்ளஸ் 3 வந்து 107. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 107. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 7. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இந்த சின்ன ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். 2 ப்ளஸ் 2 என்னது 4 வரும். ஸோ அப்போ 2 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 2 உள்ளே வந்து 4. நெக்ஸ்ட்டு இந்த 4 இன்ட்டு 2 வந்து 8ன்னு எழுதலாமா? அப்போது 2 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 8. ஸோ இப்போ நீங்கள் வந்து 10 மைனஸ் 4னால் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? 6ன்னு பண்ணுவீங்க. இதுவே மைனஸ் 10 ப்ளஸ் 4ன்னு இருந்தால் எப்போவுமே ஆப்போசிட் சைனில் இருந்தாலே நீங்கள் வந்து மைனஸ் தான் பண்ணணும். ஸோ மைனஸ் 10 ப்ளஸ் 4ம் நமக்கு 6 தான் வரும். ஆனால் பெரிய நம்பர் பக்கத்தில் இங்கே என்ன வேல்யூ இருக்குது? மைனஸ் இருக்கா? அப்போ மைனஸ் 6ன்னு வரணும். ஸோ இங்கே 10 பக்கத்தில் எதுவுமே இல்லைனா ப்ளஸ்ன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே வந்து ப்ளஸ் 6ன்னு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த பேசிக்ஸ் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ 2 மைனஸ் 8ன்னு இருக்குது. 2 மைனஸ் 8 என்னது 6ன்னு வரும். பட் பெரிய நம்பர் பக்கத்தில் நமக்கு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 6. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? 2 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே மைனஸ் 6. நெக்ஸ்ட் நம்ம போன கொஷனில் பார்த்த ரூல் தான். மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறீங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ். ஸோ 2 மைனஸ் 2 ப்ளஸ் 6. நெக்ஸ்ட்டு 2 ப்ளஸ் 6 என்னது 8. அப்போ 2 மைனஸ் 8. ஸோ 2 மைனஸ் 8 என்னது 6ன்னு வரும். பெரிய நம்பர் பக்கத்தில் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 6. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இப்போ 3 ப்ராக்கெட்குள்ளே 2ன்னு இருந்தால் என்ன மீனிங்னா 3 இன்ட்டு 2ன்னு அர்த்தம். அதாவது 6ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ப்ராக்கெட் இருந்தாலே மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த பாருக்கு நான் ஆல்ரெடி மீனிங் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு அதை தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். இந்த ஒரு கொஷின் மட்டுமே லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் 3 டைம்ஸ் வந்து கேட்டுட்டாங்க. ஸோ அப்போ பார் கீழே வந்து 6 இன்ட்டு 3 இருக்கா? இதோட வேல்யூ என்னது 6 இன்ட்டு 3 18. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அப்போது 20 ப்ளஸ் 8 இன்ட்டு 2 ப்ளஸ் 18 மைனஸ் 10 டிவைடட் பை 5. நெக்ஸ்ட்டு 10 டிவைடட் பை 5. 10 டிவைடட் பை 5 என்னது 2ன்னு வருமா? ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்போது 20 ப்ளஸ் 8 இன்ட்டு 2 ப்ளஸ் 18 மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு 18 மைனஸ் 2 என்னது 16. ஸோ 20 ப்ளஸ் 8 இன்ட்டு 2 ப்ளஸ் 16. நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ண போகிறீங்க. போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் வரணுமா? அப்போ 8 இன்ட்டு 2 என்னது 16. ஸோ 20 ப்ளஸ் 16 ப்ளஸ் 16. ஸோ 16 ப்ளஸ் 16 என்னது 32. அப்போது 20 ப்ளஸ் 32. ஸோ நம்ம ஆன்சர் வந்து 52. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 9. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். ப்ராக்கெட்குள்ளே 7 மைனஸ் 8 மைனஸ் 5 இருக்குது. பட் 8 மைனஸ் 5 மேலே மட்டும் பார் இருக்குது. ஸோ பார் இருந்தாலும் என்ன பண்ண சொல்லியிருப்பேன்? ஃபஸ்ட்டு அதை மட்டும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். 8 மைனஸ் 5 என்னது நமக்கு 3. கரெக்டாக? இந்த மைனஸை நீங்கள் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அப்போது 7 மைனஸ் 3. ஸோ 7 மைனஸ் 3 என்னது 4ன்னு வந்துடும். அப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற நம்பர்ஸோட வேல்யூ வந்து 4. ஸோ 18 மைனஸ் 5 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே 6 ப்ளஸ் 2 இன்ட்டு 4. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 4 என்னது 8. ஸோ 18 மைனஸ் 5 மைனஸ் 6 ப்ளஸ் 8. நெக்ஸ்ட்டு 6 ப்ளஸ் 8 என்னது 14. ஸோ 18 மைனஸ் 5 மைனஸ் 14. நெக்ஸ்ட்டு 5 மைனஸ் 14. அதாவது 5 மைனஸ் 14 வந்து நமக்கு 9 தான் வரும். பட் வந்து பெரிய நம்பர் பக்கத்தில் இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 9ன்னு போடணும். ஸோ 18 மைனஸ் மைனஸ் 9. இந்த மைனஸ் ப்ளஸ் போடும்போது எங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ். அப்போது 18 ப்ளஸ் 9. 18 ப்ளஸ் 9 என்னது 27 வருமா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 10. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம நியூமரேட்டரில் இருக்குது பாருங்கள், அதை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு பின்னம் இருந்ததுன்னா எக்ஸ் ஒய்ன்னு இருந்ததுன்னா அது மேலே இருக்கிறத நியூமரேட்டர்னு சொல்லுவாங்க, கீழே வந்து டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நியூமரேட்டரை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து 6 ப்ளஸ் 6 ப்ளஸ் 6 ப்ளஸ் 6 டிவைடட் பை 6ன்னு இருக்கும்.
ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் கரெக்டாக. அப்போ இங்கே ப்ராக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா 4மே 6ன்னு இருக்குது. 6 + 6 + 6 + 6 வந்து 24 டிவைடட் பை 6. ஸோ டிவிஷன் இருந்தாலே நீங்கள் வந்து இப்படி மாற்றி எழுதிக்கலாமா. ஸோ 6 × 4 வந்து 24. அப்போ நமக்கு நியூமரேட்டரில் 4ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 4 + 4 + 4 + 4 டிவைடட் பை 4. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி ப்ராக்கெட் இங்கே இல்லை. ப்ராக்கெட்க்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டியது டிவிஷன் தான். ஸோ இங்கே 4 டிவைடட் பை 4 அப்படின்னு இருக்குது. 4 டிவைடட் பை 4 என்னது 1. ஸோ அப்போ 4 + 4 + 4 + 1 4 8 12 13ன்னு நமக்கு வரும். ஸோ ஆன்சர் வந்து 4/13 ஆப்ஷன் பி. இந்த கொஷின் வந்து மேலேயும் கீழேயும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பட் ப்ராக்கெட் வரனால பண்ணுற கேல்குலேஷனே அப்படியே சேஞ்ச் ஆகிடும் ரெண்டுமே. நெக்ஸ்ட் கொஷின். ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிவிஷனை தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். இங்கே தான் டிவிஷன் இருக்குது பாருங்கள். அப்போ இதை வந்து நீங்கள் மாற்றணும். அதாவது -60 டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் மாற்றிட்டா அப்படியே கீழே கொண்டு வந்துடலாமா, -12. சரிங்களா. ஃபஸ்ட்டு சம்மில் சொன்ன மாதிரி தான். அதாவது -60 × அப்படியே தலைகீழாக மாற்றினீங்கன்னா 1/-12ன்னு மாறும். ஸோ -60 டிவைடட் பை -12ன்னு எடுத்துக்கலாம். அப்போ -9 -60 டிவைடட் பை -12 ப்ளஸ் -3 × 7. ஸோ உங்களுக்கு மேலேயும் கீழேயும் மைனஸ்னு இருந்தால் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 12 × 5 வந்து 60. ஸோ அப்போது -9 -5 ப்ளஸ் போர்ட் மாஸ் ரூல் படி நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் தானே பண்ணணும். 3 × 7 என்னது 21. மைனஸ் சிம்பிள் இருக்கிறனால -21. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ். அப்போ -9 -5 -21. ஸோ 21 + 9 வந்து 30 30 + 5 வந்து 35. எல்லாமே ஒரே சிம்பிளில் இருக்குது. ஸோ -35. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி -35. இப்போ யாருக்காவது வந்து இந்த கிளாஸஸே புரியலை, பேசிக்ஸ்லேருந்து வேணும், அதாவது ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் அகாடமி நம்பர் இருக்கும், அதில் டெக்ஸ்ட்டில் நான் கால் பண்ணி கூட நீங்கள் பேசுங்க. நெக்ஸ்ட்டு 33,333 × 9,999. நீங்கள் இதை வந்து நார்மலாக கேல்குலேட் பண்ணியும் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் கூட மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் போது, அதாவது 99 கூட இல்லைனா 999 கூட இல்லைனா இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி பண்ணலான்னா, ஸோ 10,000 - 1 அதோட வேல்யூ தான் இது கரெக்டாக. ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் இப்படி எழுதிக்கலாம் 10,000 - 1ன்ட்டு. அது கூட ஆஸ் யூஷுவல் வந்து இதை வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த 33,333 × 10,000 வந்து 33,333 4 0 போடுவீங்க. நெக்ஸ்ட்டு -33,333 × 1 நமக்கு வந்து அதே வேல்யூ தான் வரும். ஸோ நீங்கள் டேரெக்டாக இதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஆன்சர் ஈஸியாக வரும். நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இதை விட இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இப்போ மைனஸ் பண்ணுவோம். 3 3 3 3 3 4 0 இருக்குது, திரும்ப 5 3 இருக்குது. ஸோ இந்த 3யை வந்து 0 வந்து மைனஸ் பண்ணாது. ஸோ இதை அடிச்சுட்டு நீங்கள் 10ன்னு எடுத்துக்கலாம். இதை 10ன்னு எடுக்கும் போது நீங்கள் எங்கேருந்து பாரோ பண்ணியிருப்பீங்கன்னா இங்கேருந்து தான் பாரோ பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த 3யை நீங்கள் 2ன்னு மாற்றிடுவீங்க. ஸோ எல்லாமே வந்து அப்போது 999ன்னு மாறும். பேசிக் கேல்குலேஷன் தான் இது. ஸோ 10 - 3 என்னது 7, 9 - 3 6, 9 - 3 6, 9 - 3 6. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2வை வந்து 3யை மைனஸ் பண்ணாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 3யை 2ன்னு மாற்றிட்டு ஒரு 1னை வந்து இங்கேயும் பாரோ பண்ணிக்கிறீங்க. ஸோ 12ல் 3 போயிடுச்சுன்னா 9. நெக்ஸ்ட்டு 2 3 3 3. நம்மளோட ஆன்சர் வந்து 333 29. அதுக்கப்புறம் 666 7. ஸோ ஆப்ஷன் டி மட்டும் தான் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். உங்களுக்கு இது மாதிரி மைனஸ் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை, ஈஸியாக பண்ண முடியும்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிம்பிள், இதை வந்து மாடுலஸ் அந்த மாதிரி கூட டினோட் பண்ணுவாங்க. நம்ம ரீசனிங்கில் வந்து கடிகார கணக்குகள் இருக்குல்ல, கிளாக், அங்கேயும் வந்து இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாடுலஸ்குள்ளே உங்களுக்கு -aன்னு ஒரு சிம்பிள் இருக்குது, மாடுலஸ்குள்ளே +aன்னு ஒரு சிம்பிள் இருக்குது. இப்போ ரூல் வந்து மாடுலஸ்குள்ளே உங்களுக்கு வந்து -aன்னு ஒரு நம்பர் இருக்குது, +aன்னு ஒரு நம்பர் இருக்குது. மாடுலஸ் அப்படின்னாலே பாசிட்டிவ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த -a அப்போ வெளியே வரும்போது +aன்னு மாறும். இந்த +a அப்போ வெளியே வரும்போது என்ன ஆகும், +aன்னு தான் மாறும். சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மாடுலஸ் அப்படின்னாலே பாசிட்டிவ் தான். அப்போ இந்த இடத்துல வந்து 3 × 1 வந்து 3, -6ன்னு இருக்குது மாடுலஸ். ஸோ 3 - 6 என்னது -3. இதுலேருந்து நீங்கள் வெளியே கொண்டு வரும்போது +3ன்னு மாற்றிடலாமா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் E 3. அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவை மட்டும் சால்வ் பண்ணலாம். அதாவது 8 மைனஸ் 5 மைனஸ் -3 ப்ளஸ் 2 டிவைடட் பை 2. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணுமா? -3 ப்ளஸ் 2 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 1ன்னு வரும். பெரிய நம்பர் பக்கத்தில் மைனஸ் இருக்குது. ஸோ -1. அப்போது 8 மைனஸ் 5 மைனஸ் -1 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு. ஸோ 8 மைனஸ் 5 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. 8 மைனஸ் 5 ப்ளஸ் 1 என்னது 6 டிவைடட் பை 2. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி இப்போ நம்ம ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிவிஷனை தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 6 டிவைடட் பை 2ன்னு இருக்கா. 6 டிவைடட் பை 2 என்னது 3ன்னு நமக்கு வரும். ஸோ அப்போது 8 மைனஸ் 3. 8 மைனஸ் 3 என்னது 5. ஸோ நமக்கு இங்கே நியூமரேட்டரில் அப்போ 5ன்னு வந்துருச்சு. டினாமினேட்டரில் என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாரை வந்து சால்வ் பண்ணுங்கள். 5 மைனஸ் 3 என்னது 2ன்னு வரும். ப்ளஸ் 2ல் தான் இருக்குது. ஸோ பார்லேருந்து வெளியே வந்தாலும் அதே 2 தான் இருக்கும். மைனஸ் இங்கே பாருங்கள் 5 மைனஸ் 8ன்னு இருக்குது. நமக்கு வந்து -3ன்னு வரும். அதாவது -3ன்னு இருக்கும். ஆனால் இந்த மாடுலஸ்குள்ளே இருக்குது. ஸோ -3லேருந்து வெளியே வரும்போது +3ன்னு மாறணுமா. ஸோ 3. இந்த மைனஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற மைனஸ். ஸோ அதை வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. டிவைடட் பை 3. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி நெக்ஸ்ட் வந்து டிவிஷன். இங்கே வந்து 3 டிவைடட் பை 3. 3 டிவைடட் பை 3 வந்து 1. ஸோ 2 மைனஸ் 1. 2 மைனஸ் 1 என்னது 1. ஸோ நமக்கு ஆன்சரில் நியூமரேட்டரில் 5ன்னு வரும். டினாமினேட்டரில் 1ன்னு வரும். ஸோ 5 டிவைடட் பை 1னா 5ன்னு தான் அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் சுருக்குக. இங்கே வந்து அந்த இல்லுன்னு இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம ஸ்டார்டிங் ரூலில் வந்து போர்ட் மாஸில் ஓ அப்படின்றது பார்த்தோம். ஆஃப் அதாவது இன்னுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இல்லுன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு முக்கியமான ரூல் இருக்குது. அதை நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ 36 டிவைடட் பை 3/2 இந்த மாதிரி இன்னுன்னு இருந்தாலே அதை வந்து மல்டிபிள் தான் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேனா. அப்போது 36 டிவைடட் பை 3 இன்ட்டு 2. இங்கே வந்து மிஸ்டேக் ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இதை மல்டிப்ளிகேஷன் மாற்றிட்டு அதுக்கப்புறம் போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷன் தானே ஃபஸ்ட்டு வரும்னு டிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க. பட் அப்படி வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த இன்னை தான் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் மாற்றிருப்போமா. ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுதான் அர்த்தம். ஸோ அப்போ 3 இன்ட்டு 2 என்னது 6. அப்போ 36 டிவைடட் பை 6. ஸோ 36 டிவைடட் பை 6 என்னது 6. இதுதான் நம்மளோட ஆன்சராக வரும். சரிங்களா? இந்த ரூலுக்காக தான் இதை வந்து சொன்னேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஷின் வந்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் அப்போது 18 3 2ன்னு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மீனிங்? அப்போது 18 இன்ட்டு 3 இன்ட்டு 2. 18 இன்ட்டு 3 இன்ட்டு 2 வந்து நமக்கு 108ன்னு வரும். ஸோ அப்போ 250 இன்ட்டு 24 டிவைடட் பை 12 ப்ளஸ் 6 ப்ளஸ் 108. நீங்கள் அப்படியே சிம்பிள் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷன் ஃபஸ்ட் வருமா. அப்போ 250 இன்ட்டு 24 பை 12 ப்ளஸ் 6 ப்ளஸ் 108. ஸோ 12 இன்ட்டு 2 வந்து 24. நெக்ஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் படி மல்டிப்ளிகேஷன். 250 இன்ட்டு 2 என்னது 500. 500 ப்ளஸ் 6 ப்ளஸ் 108. இந்த அடிஷன் கூட நீங்கள் வேறு மாதிரி பண்ணலாம். அதாவது இப்போ 500 ப்ளஸ் 6 இந்த 108 நீங்கள் எப்படி எழுதலாம்? 100 ப்ளஸ் 8ன்னு எழுதலாமா. ஸோ இந்த 6 ப்ளஸ் 8ஓட வேல்யூ என்னது 14. 500 ப்ளஸ் 100 என்னது 600. ஸோ 600 ப்ளஸ் 14 வந்து 614. ஸோ நம்ம ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டு அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் பண்ண சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். ஸோ பார்ட் 1ல் பார்த்த கொஷின்ஸை வச்சு நீங்களே வந்து உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பார்ட் 2ல் பார்ப்போம். தேங்க்யூ.